ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை எடுப்பீர்களே ஆனால் ஸ்தோத்திரம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் எடுக்கும்போது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அப்போ இந்த 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 அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, இந்த அன்னாளுக்கு இளைப்பாறுதலே இல்லை. ஏனென்றால் பெனினாள் இவளை சத்தம் போட்டே இருக்கிறா, ஏதோ ஒன்று சொல்லி காயப்படுத்திட்டே இருக்கிறா. இப்போ மனசுல அவளுக்கு இளைப்பாறுதலே இல்லை, மனசு அப்படியே இறுகி இருக்குது. அவங்களுடைய கணவனார் சொல்லும்போது சொல்றாரு, நான் உனக்கு பெருசு தானே, நான் உனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறத விட நான் உனக்கு பெருசு தானே, நான் உன்னை ஒரு குழந்தை மாதிரி தானே வச்சிருக்கிறேன், நான் உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிறேன். ஆனால் தன்னுடைய கணவனார் கொடுக்கிற அன்பு கூட அவளுக்கு இளைப்பாற பண்ண முடியல. அவளுடைய மனசு இளைப்பாறுதல் அடைகிறதுக்கு யாரும் உதவி செய்ய முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, ஓடி தேவ சமூகத்தில் வருகிறாள், தன்னுடைய இருதயத்தில் இருந்தது எல்லாவற்றையும் அப்படியே உடைச்சு அப்படியே தேவ சமூகத்தில் ஊற்றினாள். ஊற்றிட்டு தீர்க்கதரிசி இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுட்டு போகும்போது வேதம் சொல்லுது, அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அவ மனசுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சு. இந்த அன்னாளுக்கு அவளுடைய மனசுல எங்கெங்க இளைப்பாறுதல் கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் ஒன்று சொல்லுவேன், தன்னுடைய மனசுல இருக்கிற பாரத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காம தன்னுடைய மனசுல இருக்கிற பாரத்தை என்ன பண்ணிட்டா அப்படின்னா இறக்கி வச்சுட்டா. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்திடுங்க. நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிலே நிறைய பேருக்கு மனதிலே இளைப்பாறுதல் இல்லை. மனதிலே இளைப்பாறுதல் இல்லாதனால சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை, கண்களில் இளைப்பாறுதல் இல்லை, சமாதானமே இல்லை. ஏன் உங்க மனசுல இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னா, நீங்க நிறைய பேர் கண்ட எல்லா குப்பைகளையும் தூக்கி எங்க போட்டிருக்கீங்கன்னா மனசுக்குள்ளேயே போட்டிருக்கீங்க. நிறைய பேர் டெலீட் பண்றதே இல்லை, எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த கவலை, இந்த கவலை, அவர் சொன்னது, இவர் சொன்னது, எதையுமே மறக்காம எல்லாத்தையும் போட்டு 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 அப்படியே நிறைச்சு மனசுல இளைப்பாறுதலே இல்லை. நான் சொல்றேன், ஒருவேளை உங்களை பற்றி நன்றாய் தெரிந்த நல்ல ஆவிக்குரிய ஒருத்தரிடத்துல கூட உங்களுடைய சில காரியத்தை நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ண முடியாது. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் என் பாரத்தை இறக்கி வைக்கிறதற்கு ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் இல்லை பாஸ்டர், ஒருத்தர் கூட இல்லை. நான் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனையாக முடிஞ்சிடும். என்னுடைய பிரச்சனை அவ்வளோ பெருசு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒருவேளை உங்கள் மனசில் இருக்கிற பாரங்களை இறக்கி வைக்கிறதுக்கு மனுஷன் இல்லைன்னா பரவாயில்ல, யார் இருக்கான்னா கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் மனசில் இருக்கிற சகல பாரத்தையும் அப்படியே கர்த்தர் சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய ராஜ்ய பாரத்தில் அவனுக்கு இளைப்பாறுதலே இல்லை. அவன் தாவீதை துரத்தி கொண்டே போகிறான். இவன் ராஜா, இவனோடு கூட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, தாவீதை துரத்துறான். ஆனா இவன் ஒழுங்கா தூங்கல. ஆனா தாவீது சிங்கத்தினுடைய கெபியில கடந்து ஒழுங்கா தூங்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன், அன்றைக்கு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 1000 என்று அந்த ஜனங்கள் பாடும்போது இவன் அவனை குறிச்ச அந்த கசப்பை எங்க வச்சிட்டான் அப்படின்னா மனசுல வச்சான். மனசுல வச்சு வச்சு அதை பெருசு பண்ணி கடைசியில் ராஜ்யபாரத்தையே இழந்துட்டான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு தாவீதை கூப்பிட்டு, எப்படினாலும் நீ இப்படி பண்ணிக்க கூடாது, நான் இருக்கிற ராஜ்யபாரம் வர்ற வரைக்கும் நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த சத்தத்தை கேட்க தேவனுடைய பிள்ளையே, யார் மேலேயாவது கசப்பு இருக்கா? யார் மேலேயாவது வருத்தம் இருக்குதா? யாராவது உங்களுக்கு தீங்கு செஞ்சாங்களா? எத்தனை நாள் மனசுல வச்சு நீங்க இளைப்பாறுதலை இழக்க போறீங்க? எத்தனை நாள் பெரிய பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருக்க போறீங்க? கூப்பிட்டு இதான் பிரச்சனை. உங்க கணவனாரிடத்துல எத்தனை நாள் நீங்கள் சமாதானம் இல்லாமல் மனசுக்குள்ள கசப்பை வச்சிட்டு இருப்பீங்க? உங்க மனைவிக்குள்ள எத்தனை நாள் கசப்பை வச்சிட்டு இருப்பீங்க? இந்த உலகத்துல நல்லவர்கள் யாருமே இல்லையே, எல்லாருக்குள்ளேயும் தவறுகள் இருக்கிறது தான், எல்லாரும் தவறுகள் செஞ்சவங்க தான். ஓப்பனா ஒரு வார்த்தை, நான் இதனால தான் இப்படி கோவப்படுறேன், இதனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு
மனசுல இருக்கிற பாரத்தை நீங்க இறக்கி வைப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் உங்க மனசுக்கு என்ன வரும் அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உங்களுடைய மன இளைப்பாறுதல் மிக அவசியம். அந்த மன இளைப்பாறுதல் இருந்தால்தான் மற்ற இளைப்பாறுதல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மன இளைப்பாறுதலுக்கு நம்பர் 1 முதலாவது பல காரியத்தை தூக்கி கொண்டு போய் மனசுக்குள்ள தூக்கி போட்டு போய் தம் பண்ணாதீங்க, மனசுக்குள்ள அடைக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு மனசே சரியில்லை பாஸ்டர், மனசே சரியில்லை. ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள், 1000 கவலைகள், 1000 யோசனைகள் நம்ம சுமக்க வேண்டாம். அதான் ஒரு ஊழியர் ரொம்ப அழகாக சொல்லும்போது சொல்லுவார், சர்ச்சுக்கு வரும்போது கூட நிறைய பேர் மனசில் எல்லாத்தையும் வந்துட்டு சர்ச்சு வாசலுக்கு கீழே இறக்கி வச்சுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சில காரியத்தை வந்து இப்போ ஜெபம் பண்ணும்போது மனசில் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷம் தூக்கி திரும்ப வச்சுக்குவாங்க. இல்லை வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்குவார். யெகோவாயிரே கர்த்தர் பார்த்துக்குவார். அவரால் முடியாத என்ன இருக்குது? அவர் செய்வார், அவர் செய்வார். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன்ப்பா, இறக்கி வைக்கிறேன்ப்பா, என் பாரத்தெல்லாம் உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன்ப்பா. இறக்கி வச்சுட்டு இந்த காரியம் ரொம்ப பெருசு தான், ஆனால் இறக்கி வைக்கிறேன். இறக்கி வச்சிருங்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ரொம்ப அழகாக பெர்க்மன்சியா பாடியிருக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, நீதிமான் தள்ளாட விடவே மாட்டார், விடவே மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நம்பர் 1 மனசில் இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கணும்னா, என் மனசு ரொம்ப சரியில்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஆண்டவரே என் கவலையெல்லாம் இறக்கி வச்சுட்டேன், நீங்கள் ஃப்ரீ ஆகுங்க. எப்படி பாஸ்டர்னு கேட்பீங்க. நீங்கள் முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க. ஒவ்வொரு பாரமாக கர்த்தர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு சந்தோஷப்பட ஆரம்பிங்க. இனி அதை நினைக்க மாட்டேன், இனி அதை நினைக்க மாட்டேன், இனி அதை நினைக்க மாட்டேன். நீங்கள் தான் அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். நான் வந்து உங்களுடைய பாரத்தை அப்படியே பிடுங்கி இறக்கி வைக்கலாம் முடியாது, நீங்கள் தான் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சிருங்க எல்லாரும். கர்த்தர் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார்.